அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். லாவண்யா, அதாவது கடந்த 28/8/2017 வழக்கறிஞர் காமராஜ் இவர் தலித் எழில்மலை முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் மருமகன் ஆவார். இவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சூழலில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால், அவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக காமராஜ் செயலாற்றி வந்தார். தலித் அமைப்புகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இந்த சூழலில் இவர் இவருடைய கிளையண்டாக கல்பனா என்பவர் இருந்தார். நில பிரச்சனை தொடர்பாக அந்த வழக்கு தொடர்பாக கல்பனா தனது இல்லத்திற்கு அவர் வரவழைத்தார். அதன் பிறகு அடுத்த சில மணி நேரங்களில் காமராஜ் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். இதைத் தொடர்ந்து கல்பனா அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். மற்றும் அவருடைய ஜூனியர்கள் மற்றும் அனைவரும் வந்தனர். அப்பொழுது தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்தது. அரசு KMC மருத்துவமனையில் உடற்பிரவேசம் செய்யப்பட்டு அது கொலை என்று உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை கொரட்டூர் காவல்துறையினர் அந்த கல்பனா மற்றும் ஆனந்தன் மற்றும் கார்த்திக் ஆகிய மூவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் அந்த கல்பனா என்பவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தால் வழக்கு தீர்ப்பு சரியாக இருக்காது. எனவே இந்த வழக்கு விசாரணை வேறு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இந்த விசாரணையை மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் கடந்த 2015 முதல் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. மொத்தம் 20 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. இந்த சூழலில் இன்று மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சிவ கடாட்சம் தீர்ப்பு வழங்கினார். அதில் முதல் குற்றவாளியான கல்பனா ஆயுள் தண்டனையும் வழங்கி அபராதமும் விதித்தார். இரண்டாவது குற்றவாளியான ஆனந்தனும் மூன்றாவது குற்றவாளியான கார்த்திக்கும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் காமராஜ் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குக்கு வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, சென்னையில் பிரபல வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.